நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க ஜெசி? நான் நல்லா இருக்கேன். சரி, அம்மாட்ட கூட நான் முக்கியமான விஷயம் பேசணும். சரி. அம்மா அம்மா, காலங்காத்தாலே எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஹெப்சி பேசுகிறாம்மா, ஏதோ முக்கியமான விஷயமா. என் பொண்ணு எதுன்னு மொட்ராஸ்லேருந்து பேசுகிறாள். கூட கூட நான் பேசுகிறேன். ஹலோ ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஜெனி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. எங்கள் காலேஜில் அது என்ன காலேஜ் ஏஜா? அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கம்மா. ஃபங்க்ஷன்னா? எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு விழா வச்சுருக்காங்கம்மா. நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஜெனி. அம்மா, எங்கள் பள்ளிக்கூடத்தில் போட்டிலாம் வச்சாங்கம்மா. அதனால அதுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக ஒரு விழா வச்சுருக்காங்கம்மா. என்ன போட்டியெல்லாம் நடத்துனாங்க? ஓட்டப்பந்தயம், சாப்பிட்ற போட்டிலாம் வச்சாங்கம்மா. சாப்பிட்ற போட்டியெல்லாமா வச்சாங்க? ஆமாம்மா, 10 தட்டு சாப்பிட சொன்னாங்கம்மா. 10 தட்டு நான் தாம்மா சாப்பிட்டேன். நீ ஏன் பொண்ணாச்சே, எல்லாத்தையும் சாப்பிட்ருப்பியே. யாருமே 5 தட்டுக்கு மேலேயே தாண்டலம்மா. நான் தான் ஃபஸ்ட்டுமா. சரி, நானும் ஜெசி எல்லாரும் வரோம் மொட்ராஸுக்கு. சரிம்மா. நம்ம ஜெனி வந்து மொட்ராஸுக்கு வர சொல்லியிருக்கா. நீ துணிமணி எல்லாம் எடுத்து வை, நம்ம சீக்கிரமாக போகலாம். சரிம்மா. மொட்ராஸ் வந்துருச்சு. பா, சூப்பராக இருக்கு. எவ்வளோ பெரிய கட்டடம் பாருமா. இதை கட்டின கொத்தனார் யாரா இருப்பாரு? எனக்கும் இவரெல்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. இவ்வளோ பெரிய கட்டடத்தை செஞ்சவர் பெரிய ஆளாக தான் இருப்பார். யாருக்கிட்டையாவது இதை கேட்கணுமா? அங்கே பாருங்க, ஒரு பொண்ணு வரா. பாப்பா 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 நில்லு. இவ்வளோ பெரிய கட்டடத்தை செஞ்ச கொத்தனார் யாருன்னு தெரியுமா? ஐடோனோவா? அவர் தான் செஞ்சாரா? பெரிய மனுஷராக இருக்கணும். எவ்வளோ பெருசெல்லாம் செஞ்சுருக்காரு. இன்னைக்கு அவரை பார்த்துட்டு தாம்மா போகணும். ஆமாம், கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். வா, நாம போகலாம். இது என்னது பொட்டி பொட்டியாக பெருசு பெருசாக சூப்பராக இருக்குது. தெரியலையேம்மா. இதை பற்றி யார்ட்டையாவது கேட்டு பார்க்கலாமா? அங்கே பாருங்க, ஒரு பொண்ணு வரா. பாப்பா பாப்பா நில்லு. ஆமாம், அங்கெல்லாம் போகுதுல்ல, அதெல்லாம் என்னது? ஐடோனோ. அதுவுக்கு பண்ணதும் ஐடோனோவா? கம்பெனி இந்த மாதிரி பெரிய பெரிய பெட்டியெல்லாம் இருந்திருந்தா, ஓகி புயலெல்லாம் வந்திருந்தா, நம்ம பிள்ளைகிட்ட கொடுத்தா அவள் துணிமணியெல்லாம் வச்சு பத்திரமா பார்த்துப்பா. சரிம்மா, நம்ம போகலாம் வாங்க. அம்மா, இங்கே யாரோ படுத்திருக்காங்க பாருமா. ஐயோ, யாருன்னு தெரியலையே, பாவமாக இருக்குது பார்க்க. அம்மா, ஒரு மாதிரி படுத்திருக்காரு. யாருப்பா இது? பாப்பா பாப்பா, இது யார்? இது இப்படி படுத்திருக்கிறது? இதுவா ஐடோனோ? நாம எவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும்னு நினைச்சா கடைசியில் இங்க வந்து படுத்திருக்காரு. அட ஏமா நொய் நொயின்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நானே குளிருக்கு இங்கே ஓரமாக வந்து படுத்திருந்தா ஐடோனா கீடோனு போமா. வா, ஐடோனோ ரொம்ப கோபமா நம்மகிட்ட பேசுறாரு. அம்மா, இங்கே தான் ஜெனின்னு ஒரு பொண்ணு படிக்கிறா, உங்களுக்கு தெரியுமா? எந்த ஜெனி? எனக்கு சரியா தெரியலையே. இங்கே நிறைய ஜெனி இருக்காங்க. இல்லை, 10 பிளேட்டு சாப்பிட்ட ஜெனி. ஓ, அந்த 10 தட்டு பொண்ணா? இருங்க கூப்பிடுறேன். ஜெனி, உங்கள் அம்மா வந்திருக்காங்க. இதுவா ஜெனி? எப்படி இருந்த ஜெனி இப்படி மாறிட்டு? நம்ம ஊரில் இருக்கும்போது ஃபுல்லாக சுடிதார் போட்டு முடியெல்லாம் நிறைய வளர்த்திட்டு இருப்பேன். இப்போ என்ன இப்படி ஆயிட்டு? இதுதாம்மா இப்போ ஃபேஷன். என்ன பேசணும் போ. அம்மா, ஏன் இவ்வளோ நேரம் வர்றதுக்கு? அது ஏன் கேட்குற? நாங்கள் வரும்போது பெருசு பெருசாக கட்டடமாக கட்டியிருந்தாங்க. அதை கட்டின கொத்தனார் யாருன்னு கேட்டால் ஐடோனோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெருசு பெருசாக பொட்டியெல்லாம் போச்சு, அது செஞ்சால் அதுவும் ஐடோனோன்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ஐடோனோ ஒரு மாதிரி படுத்து கிடக்குறாரு. அம்மா, இந்த ஐடோனோன்னா யார்? ஐடோனோங்கிறது மனுஷன் பேர் கிடையாது. ஐடோனோன்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அடடே, இது தெரியாமல் இவ்வளோ தூரம் நாங்கள் பேசிட்டு வந்துட்டோமே.
உன்ன மாதிரி நானும் 4 எழுத்து படிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். நானும் பள்ளிக்கூடத்துக்குள்ளெல்லாம் போய் 4 எழுத்து படித்து நல்லா பெரிய ஆள் மாதிரி ஆயிருந்தேன்னா இன்னைக்கு நானும் இங்கிலீஷ் எல்லாம் பேசியிருப்பேன். அதுக்கெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லைம்மா, ஞானம் இருந்தால் போதும். ஞானமா? அது எந்த கடையில் வாங்கணும்? அது கடையில் வாங்குறது இல்லைம்மா, நம்மளுக்காக ஏசப்பா தர்றது. அப்படியா? இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்மளை படைச்ச ஆண்டவர்கிட்ட நாம் என்ன கேட்டாலும் அவர் இல்லைன்னு சொல்லாமல் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். We wish you all a Merry Christmas and a Happy New Year.